அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நம்மளுடைய ரெசிபி இன்றைக்கி நல்ல சுவையான அழகான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஃப்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி போட போகிறோம். இந்த ரெசிபி இந்த ஃப்ரூட்டுகள்லாம் தான் இருக்குது. கொய்யாப்பழம், இன்னும் நிறைய பழங்கள் வேண்டும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஓரஞ்சு மட்டும் சேர்த்துறாதங்க, வச்சு சாப்பிட்டுக்க மாட்டோம், பழுதாக போயிடும் சீக்கிரமாக. 2-3 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு அப்செட்டும் ஆகாது. நான் மெசரிங் கப்பால் 3 கப் தண்ணி எடுத்திருக்கிறேன். அது 750 ml தண்ணியாக இருக்கும். அதாவது 3/4 லிட்டர் தண்ணி வரும். 2 டேபிள் கரண்டி கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கிறேன். 3 டேபிள் கரண்டி சுகர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு அதை கலக்கி விட்டு போட்டு அதில் 2 டேபிள் கரண்டி பால் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஆனால் அது கொதிக்க வரைக்கும் கை விடாமல் நம்ம அதை நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இது கேமர் அஸ்டா பவுடர்னு சொல்லுவோம், பக்கெட்டுன்னு சொல்லுவோம். அது ஒன்று போட்டுட்டேன். இது 2வது. 2ஐயும் போட்டுட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மிச்ச நேரம் தேவையில்லை, 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதே இப்போ நல்ல ஒரு பாத்திரத்தில், உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா கூலாகட்டும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ அடுத்த வேலையை ஃப்ரூட்டெல்லாம் வெட்ட போகிறேன். ஃப்ரூட்டெல்லாம் வெட்டும்போது ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ஆகவும் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு அளவான மீடியம் சைஸுக்கு வெட்டிடுங்க, கணக்காக இருக்கும். கொய்யாப்பழத்தை வெட்டும்போது உங்களுக்கு இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். கிரேப்ஸில் இதுக்கு விதை இல்லை, அதனால் நான் 4 துண்டாக வெட்டி போட்டிக்கிறேன். கிரேப்ஸை 4 பீஸாக தான் வெட்டினது. இப்போ வெட்டின ஃப்ரூட்டெல்லாம் இதில் போட்டேன். 1 hour ஆகிருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சீக்கிரமாக கூல் ஆகிட்டு இது இப்போது உங்களுக்கு ஒரு 15 பேருக்கு மட்டுக்கு உங்களுக்கு இதில் சர்வ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 20 பேர்கிட்ட உங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இது வெண்ணிலா ஐஸ்கிரீமும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் நான் உங்களுக்கு இதில் மேலே போட்டு, உங்களுக்கு தேவையான எந்த ஐஸ்கிரீமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமாக வாங்கி போடலாம். ஐஸ்கிரீம் இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஆனால் ஐஸ்கிரீமோட சாப்பிட்டா மாஷா அல்லாஹ் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும்.